Hello, hi boys and girls, how are you? This is Vignesh. Welcome to our YouTube channel, The Cat Biscuit. Okay, last section we saw about the profile sketch tools, grid and line commands. Now we're going to see about the profile command. Okay, in profile command, what are things? Line we saw yesterday. So rectangle, ellipse, spline, point. Okay, those things we're going to see today section. Yeah, come let's see. Go for start, mechanical design, sketch. So this is a new dialog box. Just you give some other name, profile. Okay, enter. Sketch and same whatever we did yesterday, same procedure. Okay, we saw about yesterday line commands and sketch tools. Today now going to see the first one, rectangle commands. Okay, if you see in profile, second command is rectangle. In rectangle, see how many types are there. All predefined profile. It is called predefined profile. So we're going to see first is rectangle. Rectangle is nothing, length and width. Okay, just pick at corner, just drag it mouse. Okay, this is rectangle. If you need to give dimensions, all those things also we can give it. Okay, even you can give dimension sketch tool also. இப்போ ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெட்ச் டூல்ஸ் கமாண்ட் இருக்கும். ஜஸ்ட் பிக் பண்ணிட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு வித்து எவ்வளோ கொடுக்கலான்னு உங்களுக்கு இதிலே கேட்கும். ஹைட்டு, வெர்டிக்கல் ஆர்டினேஷன், டைமென்ஷன்ஸ், இந்த கார்னர். அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 100 வேணும். ஹெச்ன்னு இருக்குங்களா, ஹரிசாண்டல் அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 100. ஸோ இது வந்து ஒரு 50 ஒய் டைரக்ஷன். வித் 100 இருக்கட்டும். ஹைட்டு வந்து ஒரு 50. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகிடும். 50, 100 ஆர்ஜின் 0,0லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு என்னென்னா ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகிடும். இது ஒரு ரெக்டாங்கிள், சிம்பிளஸ்ட் மெத்தட். ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓரியன்டேட்டட் ரெக்டாங்கிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் பிக் பண்ணிக்குவீங்க. பிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆங்கிள் எதாச்சும் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆங்கிள் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து உங்களுக்கு ஆங்கிள் ஏதாச்சும் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 13 டிகிரி டீவேட் பண்ணணும் அப்படின்னா 13 ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், மூவ் பண்ணாலும் உங்களுக்கு 13 டிகிரி டீவேஷன்ஸில் காட்டும். ஒரு 10 டிகிரி, ஒரு 20 டிகிரி டீவேஷன்ஸ் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் பிக் பண்ணிட்டு அந்த நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கீழே இருக்கிற லைனுக்கு மேலே இருக்கிற லைனுக்கும் பேரலாக இருக்கும். இப்போ இந்த லைனுக்கும் இந்த லைனும் பேரலாக இருக்கும். ஸோ அடுத்தது இந்த லைனுக்கும் பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இந்த லைனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கு என்னென்னா ஓரியன்டேட் ஒரு ஆங்கிளில் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் 0, ஃபஸ்ட்டு கார்னர் எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ 0, ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ 0. ஸோ வித்து வந்து ஒரு 100, ஆங்கிள் வந்து ஒரு 10 கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஜஸ்ட் மேலே உங்களுக்கு எவ்வளோ ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்னு ஜஸ்ட் நீங்கள் ஹைட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும்னா இங்கேயும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் 100. பட் அந்த கார்னர்ஸும் நீங்கள் ஹெச்சு அல்ல வேல்யூ கரெக்டாக கொடுத்தா தான் வரும். ஜஸ்ட் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் வாட் எவர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். இதை ஓரியன்டட் ரெக்டாங்கிள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேரலோகிராம். பேரலோகிராம்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா ஜஸ்ட் அது ஓரியன்டட் ரெக்டாங்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆங்கிள் ஸ்பெசிஃபை பண்ணணும். இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு ஆங்கிள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து சைடில் வந்து மூவ் ஆகிக்கும். பேரலகிராம் ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன இதில் வேணுமோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இதுதான் என்னென்னா பேரலகிராம். பேரலகிராம்னா ஒன்றும் இல்லை, அதுலேயும் உங்களுக்கு மீனிங் இருக்கும். பேரலோகிராம் இப்போ இந்த லைனுக்கும் இந்த லைன் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும். அதே மாதிரி இந்த லைனும் பார்த்தீங்கன்னா பேரலகிராம். அதே மாதிரி இதோட லென்த்தும் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும், பேரலாகவும் இருக்கும். அதே மாதிரி 2 sides ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல் லென்த் அண்ட் பேரலல். ஸோ அதான் என்னென்னா பேரலகிராம். இப்போ நீங்கள் எப்படி எடுத்தாலும் இந்த ஹரிசாண்டல் லைன் எடுத்திங்கன்னா இந்த 2 லைனும் பேரலாக ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரலாக ரெண்டுமே ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். இது என்னென்னா உங்களுக்கு பேரலகிராம். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பாயிண்டில் வேணும், ஜஸ்ட் உங்களுக்கு ஆங்கிள் ஏதாச்சும் வேணால் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு இந்த லைனுக்கு பேரலாக உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த பாயிண்டில் வேணும்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு பேரலாக வரும். அதே மாதிரி இதுக்கும் உங்களுக்கு லைன் வந்து பேரலாக ஃபார்ம் ஆகும். இதான் என்னென்னா உங்களுக்கு பேரலோகிராம். ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா elongated hole or slotted hole. Slotted hole is important in mechanical build design. Many point they will give adjustment. ஸோ ஒரு ஃபிட்டிங் வந்து நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஹோல் இருக்கும். ஆல்ரெடி ஒரு பார்ட்டில் ஹோல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன எக்ஸாக்டாக நீங்கள் டாலரன்ஸில் கொடுத்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் சைஸ் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 mm 2 mm ஜாஸ்தியாக கொடுக்கலாம் ஒரு ஹோலுக்கு, ஃப்ரீ ஹோலாக கொடுக்கும்போது. ஸோ இப்போ ஸ்லாட்டட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணுன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்லாட்டட் ஹோல் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா elongated ஹோல், இது 2 ஹோலோட மிட் பாயிண்ட். இப்போ 2 கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் மாதிரி இருக்குங்களா, சர்க்கிளில் மிட் பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வித் எவ்வளோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எலாங்கேஷன் ஹோல் வந்துடும். இப்போ இந்த ஸ்லாட்டட் ஹோலில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலாக மேக்ஸிமம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஸ்லாட்டட் ஹோல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இதுதான் என்னென்னா ஸ்லாட்டட் ஹோல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டரிக்கல் elongated ஹோல். சிலிண்டரிக்கல் elongated ஹோல்னால் இது வந்து உங்களுக்கு பிசிடி மெஷர் பண்ணி, அதாவது உங்களுக்கு சென்ட்ரல் சர்க்கிளில் டயமீட்டர் சூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்லாட்டட் ஹோல் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லாட்டட் ஹோல் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு ரொட்டேஷன் மோஷனில் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த ஸ்லாட்டட் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரிக்கல் பேனல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த சில இந்த பர்மா மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா நீங்களே அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட்டட் ஹோல் கொடுத்துருப்பாங்க. அடிக்கடி அவங்க மாற்றவே மாட்டாங்க, ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸில் மாற்றுவாங்க. அப்போ என்னென்னா போல்ட் நெட் டைப்பில் போட்டு உங்களுக்கு என்ன இந்த மாதிரி ரொட்டேஷனில் ஸ்லாட்டட் ஹோல் கொடுப்பாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது எப்படி கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் உங்களோட பிசிடி, அதாவது ரேடியஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ரேடியஸ் செலக்ட் பண்ணிட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு எங்கே முடியணும், ஸ்டார்ட் எண்ட். இப்போ அந்த சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்னா நீங்கள் வித்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ரேடியஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சென்டர் ரேடியஸ் இதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இதுதான் சென்டர் பாயிண்ட், சரிங்களா? இந்த சென்டர் பாயிண்ட் இந்த ரேடியஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் இன் பாயிண்ட் கொடுத்துட்டு நீங்கள் டைமென்ஷன்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம கன்சிஸ்டன்ஸ் வந்து லேட்டராக பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் என்னென்னா உங்களுக்கு சிலிண்டரிக்கல் ஹோல். அடுத்தது வந்து கீ ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக கீ ஹோல்னாலே உங்களுக்கு தெரியும், டோர்ஸில் பார்த்தீங்கன்னா லாக்கிங் கீ ஹோல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஜஸ்ட் அதில் போயிட்டு கீழே இன்செர்ட் பண்ணது இந்த மாதிரிலாம் கீ ஹோல்ஸ் இருக்கும். கீ ஹோல்னால் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இதெல்லாம் என்னென்னா இந்த ஷேப் தான் உங்களுக்கு கீ ஹோல்னு சொல்லுவாங்க. இதில் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று கீழே யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ஆட்டோமொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியரில் ஜாக்கியில் இருக்குங்களா, வெஹிக்கிள்ஸில் அந்த கமர்ஷியல் வெஹிக்கிளில் அந்த ஈச்சர் வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஜாக்கி இருக்கும். அந்த ஜாக்கி வந்து உங்களுக்கு என்னென்னா ரொட்டேஷன் டைப்பில் அவங்க அந்த ஸ்பேர் வீல் வந்து அடியில் மாட்டுவாங்க. இப்போ என்னென்னா உங்களுக்கு ரொட்டேஷன் மோஷனில் தான் உங்களுக்கு என்னென்னா செயின் மாதிரி நம்ம டைட் பண்ணும்போது மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும்.
ஸோ அந்த ஒரு லிவர் ஷாஃப்ட் மாதிரி உள்ளே விடுவாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கட்அவுட் ஷேப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் என்னென்னா உங்களுக்கு கீ ஹோல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏரியாலாம் உங்களுக்கு தாராளமாக இந்த மாதிரி கீ ஹோல்ஸ் கொடுப்பாங்க. என்னென்னா அவங்க அந்த இடத்துல பெருசாக ஹோல் கொடுத்தாங்க அப்படின்னா டயமீட்டர் வந்து உங்களுக்கு பெருசாக வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்னென்னா ஒரு சின்ன ஷாஃப்டில் ஒரு சின்ன ராட் மாதிரி வச்சு வெல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வெல்டிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே எனக்கு அந்த ராட் மட்டும் உள்ளே போனால் அது அவ்வளோ பெரிய ஹோல் தேவையில்லை. அந்த ஷாஃப்ட் சைஸ் தகுந்த மாதிரி ஹோல் போட்டு அந்த எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா அந்த லிவர், அதோட சைஸ் என்னவோ அதோட கிளியரன்ஸ் டிபெண்ட் பண்ணி அது ஹோல் கொடுத்துடலாம். ஒரு ஃபுல் சர்க்கிள் இந்த மாதிரி பெருசாக அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ இந்த மாதிரி ஃபுல் சர்க்கிள் அவங்க கொடுக்கணும் பெருசாக பண்ணணும்னா. ஸோ அந்த மாதிரி கன்சிடரேஷன்லாம் கொடுக்குறக்கு அவங்களுக்கு தாராளமாக அவங்க இப்படி கொடுத்துட்டு போயிடலாம். பாருங்கள் இவ்வளோ பெருசு கொடுக்கணும் ஹோல் ஃபுல் சர்க்கிள் அவங்க கொடுக்கணும். இங்கே பாருங்கள் இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். இது என்னென்ன கீ ஹோல். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்ஸகன். 6 சைடு சேர்ந்தால் தான் உங்களுக்கு ஹெக்ஸகன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹெக்ஸகன் போல்ட் மேக்ஸிமம் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா போல்ட் டாப் பொசிஷனில் நீங்கள் யூஸ் பண்ணணும். டாப் ஹெட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெக்ஸகன் பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹெக்ஸகன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கோ ஃபார் ஹெக்ஸகன் போயிட்டு உங்களுக்கு ஹெக்ஸகன் சென்டர் பாயிண்ட்லாம் கேட்குது. ஸோ 0 கொடுக்குறேன், கொடுத்து என்டர். இல்லை போனீங்கன்னா டைமென்ஷன்ஸ் கேட்குது. 0,0ல் டைமென்ஷன்ஸ் ஒரு ரேடியஸ் வந்து ஒரு 100 ஆங்கிள் 0வே இருக்கும். பாருங்கள் அந்த ஓடி அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த சர்க்கிள் இருக்குங்களா, இந்த லைன் அந்த டாட்டர் லைன்ஸ் மாதிரி பிக் ஆகுதுங்களா இது வரைக்கும் உங்களுக்கு 100 இருக்குது. பாருங்கள் மேலே டாப்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 100. ஸோ உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் இது வந்து இது வரைக்கும் சாஃப்ட்வேர் இருக்குது. ஆங்கிள் வேணாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பக்கத்தில் ஆங்கிள் இருந்துச்சு. ஸோ கீ ஹோல் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது எக்ஸாம்பிள் மட்டும்தான் சொன்னால் எப்படி ட்ரா பண்ண சொல்ல. ஓகே, கோ ஃபார் கீ ஹோல். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த சின்ன சர்க்கிள் இருக்குங்களா பாருங்க, இந்த கீ ஹோல் இதான் உங்களுக்கு கீ ஹோல். ஜஸ்ட் போயிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்மால் ரேடியஸோட சென்டர் பாயிண்ட், அதுக்கப்புறம் லார்ஜர் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் என்னன்னு கேட்கும். சரிங்களா, இப்போ ஸ்மால் சர்க்கிளோட சைஸ் வித், அப்புறம் உங்களுக்கு ஓடிக்கும். ஓகே, இந்த ஓரியன்டேஷன் எப்படி மாற்றணும் அப்படின்னா உங்கள் பிக்கிங் டைரக்ஷன் கீழிருந்து மேலே, மேலேருந்து பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோல் வந்து பெருசாகும், லார்ஜர் டயர்லேருந்து வரும். அதே கீழேருந்து பிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து லார்ஜர் ஓரியன்டேஷன், அதாவது இந்த இப்படி வரும். கீழேருந்து பிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? உங்கள் ஓரியன்டேஷன் செலக்ட் பண்ணுறது தான் கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே. நீங்கள் கிளிக் பண்ணுற பொசிஷன்ஸ் பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கீ ஹோல் ஓரியன்டேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். இது ஸ்ட்ரெயிட்டாக தான் கொடுக்கணும், இல்லை க்ராஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் இதை நீங்கள் க்ராஸாக கொடுத்தீங்க அப்படின்னா அது தகுந்த மாதிரி க்ராஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா கீ ஹோல். அடுத்தது வந்து சென்டர் ரெக்டாங்கிள். சென்டர் ரெக்டாங்கிள் வேணுன்னா உங்களுக்கு உங்கள் ஆக்சிஸ்லேருந்து சென்டராக ஈவனாக எனக்கு ஸ்பிட் ஆகி வரணும்னா சென்டர் ரெக்டாங்கிள் பாருங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சென்டர் ரெக்டாங்கிள் எனக்கு ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஈக்குவல் அந்த சிமெண்ட்ரிக்காக உங்களுக்கு வரும். இது திருப்பி போய் நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும் அவசியம் இல்லை. டைமென்ஷன்ஸ்லாம் ஈஸியாக உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்டர் பேரலோகிராம். சென்டர் பேரலோகிராம் ட்ரா பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக லைன் வேணும். ஸோ நீங்கள் ட்ரா பண்ணுற லைனை பொறுத்து உங்களுக்கு என்னென்னா பேரலோகிராம் வந்து யூஸ் ஆகும். ஆல்ரெடி பேரலோகிராம் தான் சொல்லிட்டேன். 2 சைட்ஸ் 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும்.
ஈக்குவல் லென்த்தில் ஈக்குவலாக பேரலாக இருக்கும். ஜஸ்ட் போயிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட் சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா பேரலோகிராம் வந்து ஃபார்ம் ஆகும். இது எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்களா, அதுக்கு பேரலாகவே உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் அதுங்களா. அதே மாதிரி இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு பேரலாக மூவ் ஆகுதுங்களா. இங்கே பாருங்கள், பேரலாக தான் மூவ் ஆகும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதில் இந்த 2 பாயிண்ட்டுக்கு இன்டர்செக்ஷன் தான் சென்டராக உங்களுக்கு எடுத்துக்கும். அந்த பேரலோகிராம் வந்து 2 பாயிண்ட்ஸ் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்லேருந்து சென்டராக எடுத்து உங்களுக்கு என்னென்னா பேரலோகிராம் ஃபார்ம் ஆகும். 2 இன்டர்செக்ஷன் பாயிண்ட்லேருந்து இதுதான் என்னென்னா சென்டர் பேரலோகிராம். அதே மாதிரி இந்த லைனு இந்த 3 லைனும் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த லைனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்னென்னா பேரலோகிராமே ஃபார்ம் ஆகும். இது 3 பேரலாக இருக்கும். அதே மாதிரி இது 3 பேரலாக இருக்கும். இதுதான் என்னென்னா சென்டர் பேரலோகிராம். சென்டர் பேரலோகிராம் ட்ரா பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக லைன் வேணும். லைன் இல்லாமல் உங்களால் சென்டர் பேரலோகிராம் வந்து ட்ரா பண்ண முடியாது. ஓகே, இதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ரெக்டாங்கிள். அடுத்தது வந்து சர்க்கிள். இப்போ சர்க்கிள்லாம் ஒன்றும் இல்லை, டயமீட்டர் ரேடியஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் ஆரிஜின் செலக்ட் பண்ணலாம். 0,0 ரேடியஸ் என்ன வேணும்னா கொடுக்கலாம். அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன சர்க்கிள் வந்துடும். சர்க்கிளுக்கு நீங்கள் ரேடியஸ் கொடுக்கணும் அங்கேயே கொடுத்துக்கலாம். இல்லை நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இது எப்படி டைமென்ஷன்ஸ் வந்து ரேடியஸாக கொடுக்கணும் இல்லை டயமீட்டராக எனக்கு டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். கன்ஸ்டன்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு சர்க்கிள் வந்து இப்படி தான் ட்ரா பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 பாயிண்ட் சர்க்கிள்னால் ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா 3 பாயிண்ட் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கீ ஹோலில் போட்டேன் பாருங்கள். இந்த கீ ஹோலில் ட்ரா பண்ணேன். எனக்கு இது அட்டாச் பண்ணி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா 3 பாயிண்ட் சர்க்கிள் போயிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் எண்டு ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே சென்டராக காட்டும். இதான் சென்டர் இந்த சர்க்கிளுக்கு அப்படின்னு அது சென்டராக காட்டும். பாருங்கள், ஆப்ஜெக்டில் எல்லாமே பிளிங்க் ஆகும். இந்த சர்க்கிளுக்கு டோட்டலாக சென்டராக இருக்குது அப்படின்னு காட்டும் உங்களுக்கு. ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட் சர்க்கிள். இதுக்காக நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்து ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே நீங்கள் இந்த சென்டர் பாயிண்ட் நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் எடுத்து ட்ரா பண்ணுறது. ஸோ இந்த ஈஸியஸ்ட் மெத்தடில் நீங்கள் 3 பாயிண்ட் சர்க்கிளில் நீங்கள் ட்ரா பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் 3 பாயிண்ட் சர்க்கிள் இந்த மாதிரியும் ட்ரா பண்ணலாம். யூஸிங் சர்க்கிள் கோஆர்டினேட். இப்போ நீங்கள் கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை போயிட்டு உங்களுக்கு ஆரிஜின் எவ்வளோ வேணும், ஒரு கிராஃப் மாதிரி கிராஃப் பிளாட்டிங் ஜஸ்ட் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இங்கே பிக் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் தெரியும், ஒய் ஆக்சிஸ் தெரியும், எனக்கு டைமென்ஷன்ஸ் எல்லாம் தெரியும்னா ஜஸ்ட் நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா பண்ணுறாங்க. 10ல் இது ஆரிஜின் 0ல் 10, 50 ரேடியஸ் 10. இப்போ இந்த பக்கம் வேணும் அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் கிராஃப் சின்ன வயசு எப்படி கிராஃப் பிளாட் பண்ணுவோம் அந்த மாதிரி. இது வந்து கார்ட்டீசியன் மெத்தட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்லேயே போலார் மெத்தட். போலாரில் வந்து உங்களுக்கு என்னென்னா ரேடியஸ் ஆங்கிள் மட்டும் கொடுத்தாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி கன்சிடர் பண்ணால் இது வந்து 0, இது 0, இது 90, இது வந்து 180, இது 270, ஜாயின் வந்து அப்படியே 360க்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் தான் உங்களுக்கு என்னென்னா இது வந்து ரொட்டேஷன்ஸ் வந்து எடுக்கும். ஸோ கோ ஃபார் சர்க்கிள் போலாரில் ரேடியஸ் வந்து எனக்கு 15 mm, என்னோடய ஆங்கிள் வந்து 13 டிகிரி, ரேடியஸ் வந்து ஒரு 10 கொடுப்பேன். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும். தெரிவிக்கலாம் ஈஸியாக கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்த டைமென்ஷன்ஸ்க்கு ஃபார்ம் ஆகும். இது வந்து ஈஸியாக சிம்பிளஸ்ட் மெத்தட். உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ டிஃபைனாக உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம்.
அதிலே பாருங்கள் உங்களுக்கு சர்க்கிள் வந்து எனக்கு ரேடியஸ் வேணாம், இதில் வந்து ரேடியஸ் மட்டும்தான் இருக்குது. டைமென்ஷன் வச்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் டயாமீட்டராக மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ரேடியஸ் பதில் டயாமீட்டர் மாற்றிங்க அப்படின்னா 20 ஆகும். இது வந்து நீங்கள் டைமென்ஷன் 30 அந்த மாதிரி நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைடேஞ்சன்ட் சர்க்கிள். ட்ரைடேஞ்சன்ட் சர்க்கிளில் ஒன்றும் இல்லை, ஒரு 3 லைன் வேணும். அந்த 3 லைனுக்கு உங்களுக்கு டேஞ்சண்ட்டாக ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த 3 லைன் இருக்குது, இந்த 3 லைனுக்கு எனக்கு டேஞ்சண்ட்டாக ஒரு சர்க்கிள் வேணும் அப்படின்னா கோ ஃபார் ட்ரைடேஞ்சன்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேஞ்சண்ட்டாக அந்த சர்க்கிளில் ட்ராவல் ஆகுது பார்த்தீங்கன்னா டேஞ்சண்ட்டாக ஃபார்ம் ஆகிடும். இதான் என்னென்னா உங்களுக்கு ட்ரைடேஞ்சன்ட் சர்க்கிள். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 பாயிண்ட் சர்க்கிள். 3 பாயிண்ட்னா உங்களுக்கு கண்டினியூஸாக 1 2 3 ஒரு 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்க் யூஸ் பண்ணுறது வந்து 3 பாயிண்ட் ஆர்க். ஒரு 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைடேஞ்சன்ட், ஸ்டார்ட் வித் ஆர்க் வித் லிமிட். இது வந்து 1 2 3. இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் சர்க்கிள் என்ன பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ட்ரா பண்ணிங்க. 1 2 3. ஃபஸ்ட் பாயிண்ட் இங்கே, செகண்ட் பாயிண்ட் இங்கே சென்டரில் இங்கே கிளிக் பண்ணேன், தேர்ட் பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணேன். இப்போ இந்த செமி சர்க்கிள் ஷேப் வருது. அதே இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா 1 2 3. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே, செகண்ட் பாயிண்ட் இங்கே, தேர்ட் பாயிண்ட் வந்து சென்டர் மேலே கிளிக் பண்ணணும். இதான் ஒன்று என்னென்னா 3 பாயிண்ட் ஆர் ஸ்டார்டிங் வித் லிமிட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 பாயிண்ட் ஆர்க் எடுக்கிறீங்க. 1 2 கரெக்டாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது பாருங்கள். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பக்கமாக இந்த பக்கமாக அப்படின்னு, அது இந்த 3 பாயிண்ட் லிமிட்டில் போயிட்டீங்கன்னா சாரி இது வந்து நான் பிக் பண்ணது தப்பாக பிக் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, 3 பாயிண்ட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 1 ஆர்டர் போகணும். இது வந்து எக்ஸாக்டாக சென்டர் எனக்கு எங்கே வரும்னே தெரியாது. ரெண்டு ஒரு சர்க்கிள் போனீங்க, இந்த சர்க்கிளுக்கு நடுவில் சென்டர் இருக்குது. இப்போ மூவ் பண்ணால் இது சென்டர் அந்த பாயிண்டில் காட்டும். அதே ட்ராக் பண்ணி மூவ் பண்ணால் எனக்கு கரெக்டாக காட்டாது. ஸோ இப்போ பிக் பண்ணேன்னா இது சென்டர் பாருங்கள், கரெக்டாக ஓரியன்ட் ஆகிறதுக்கே கொஞ்சம் நான் ஜஸ்டிஃபை, எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது இது கரெக்டாக தப்பான்னு. ஸோ அது வர டேரக்ஷன், சாஃப்ட்வேர் வர டேரக்ஷன் வச்சுட்டேன். அதுவும் இந்த 3 பாயிண்ட் சர்க்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும், நமக்கு அக்யூரன்சியாக இருக்கும். பாருங்கள் 1 2 3. டேஞ்சண்ட்டாக வேணுன்னா அங்கேயும் இங்கே டேஞ்சன்ட் காட்டுது. ஸோ இந்த லைனுக்கு இந்த லைனுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஈஸியாக ட்ரா பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ஆர்க். நீங்கள் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணால் சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் அண்ட் எண்ட். இதான் என்னென்னா உங்களுக்கு ஆர்க். இதான் என்னென்னா உங்களுக்கு ஆர்க். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ளைன். ஸ்ப்ளைன் என்ன இல்லை, ஒரு பாயிண்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா அந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு என்னென்னா டேஞ்சண்ட்டாக தான் மூவ் ஆகும். அதுதான் என்னென்னா ஸ்ப்ளைன். ஸோ இதுதான் ஸ்ப்ளைன். ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்னா ஸ்மூத்தாக டேஞ்சண்ட்டாக தான் போகும். அதான் ஸ்ப்ளைன். இப்போ பாருங்கள், இப்போ செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த செகண்ட் பாயிண்ட்டும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும் டேஞ்சண்ட்டாக போகிறது. இது என்னென்னா ஸ்ப்ளைன். அதே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து ஸ்ப்ளைன் கனெக்ட்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த ஸ்ப்ளைனும் நான் இந்த ஸ்ப்ளைனும் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். தான் என்னென்னா ஸ்ப்ளைன் கனெக்ட். ஸ்ப்ளைனில் உங்களுக்கு இது மேக்ஸிமம் யூஸ் ஆகும். நீங்கள் சர்ஃபேஸஸ் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ப்ளைன் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ அந்த டைம் நீங்கள் ஸ்ப்ளைன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோனிக். ஃபோனிக்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிப்ஸ். உங்களுக்கு இது சென்டர் எலிப்ஸ். சென்டர் பாயிண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்னா சிமெட்ரிக்காக மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எக்ஸில் எவ்வளோ ஒயில் எவ்வளோ டைமென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்னென்னா ஸ்ப்ளைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம்.
சாரி ஸ்ப்ளைன் கோனிக் எலிப்ஸ் ஜஸ்ட் சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணி ஹரிசாண்டல் டைமென்ஷன் இங்கேருந்து இது வரைக்கும் சிமெட்ரிக் என்ன டைமென்ஷன்ஸ் அதேமாதிரி இங்கே சென்டர்லேருந்து இதுக்கு மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிமெட்ரிக்காக மூவ் ஆகும். இதுதான் என்னென்னா எலிப்ஸ். அடுத்தது எலிப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேரலோபா ஹைப்பர்போலா கோனிக் இந்த மாதிரி உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ கோனிக்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எலிப்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பேரபோலா ஹைப்பர்போலா கோனிக் இது 3 பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு நான் ட்ரா பண்ணும்போது 3 வேல்யூ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் அப்படின்னா 0.5க்கு கீழே வேல்யூ பார்த்தீங்கன்னா எலிப்ஸும் கீழே அந்த வேல்யூ வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து எலிப்ஸ் ஆகும். ஈக்குவல் டு 0.5 கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பேரபோலா. அதே நீங்கள் கிரேட்டர் தென் 0.5 to 1 மேக்ஸிமம் 1 தான் வேல்யூ அதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா ஹைப்பர்போலா. இதுதான் என்னென்னா உங்களுக்கு கோனிக்ஸ் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ. இதை டிட்டர்மைன் பண்ணி தான் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு என்னென்னா கோனிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் எங்கேயோ அப்ளை பண்ணணும் நம்ம. ஓகே, இதில் போனீங்க அப்படின்னா பேரபோலா ஈக்குவல் டு 0.5 ஈக்குவலாக இருந்ததுன்னா பேரபோலா. ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே வேல்யூ உங்களுக்கு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வேல்யூ, எங்கே ஸ்டார்ட் ஆகணும், எங்கே முடியும் உங்களுக்கு இதுதான் என்னென்னா பேராபோலா. சரிங்களா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் போய்ட்டு உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இதுலேருந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ மூவ் ஆகணும், பட் அந்த வேல்யூ இதில் கொடுக்க முடியாது. கொடுத்து எங்கே ஸ்டார்ட் ஆகணும் எங்கே எண்ட் ஆகணும் அந்த 0.5 அந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்லேயே இந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணும்போதே உங்களுக்கு ப்ரீ டிஃபைனாக உங்களுக்கு அந்த 0.5 இந்த எலிப்ஸ் பேரபோலாக்கு அந்த வேல்யூ வந்து அசைன் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா பேரபோலா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலானா 0.5க்கு மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் அந்த மேக்ஸிமம் வேல்யூ 1. இதுலேயே அந்த சாஃப்ட்வேர் வந்து அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது பண்ணும்போது அந்த ஜஸ்ட் உங்களுக்கு அந்த எண்ட் பாயிண்ட்டை மேலே எதுலேருந்து வரணும் கிளிக் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும் போய்க்கோங்க. ஜஸ்ட் பாயிண்ட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேரபோலா பாயிண்ட் எங்கேருந்து அந்த கர்வ் வந்து அந்த சென்டர் பாயிண்ட் எங்கே செலக்ட் பண்ணுறீங்களோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த கோனிக் வேல்யூ இருக்குங்களா மேலே இந்த லைனுக்கு இந்த டாட்டர் லைன்ஸ் இருக்குல்ல அது வந்து டேஞ்செண்ட்டாக போகும் லைனுக்கு. ஸோ இது எவ்வளோ அந்த கர்வ் வேணுமோ அந்த உங்களுக்கு தகுந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் கிளிக் பண்ணுற மாதிரி சரிங்களா. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் பிக் பண்ணிட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகணும் எங்கே எண்ட் ஆகணும் இதான் என்னென்னா ஹைப்பர்போலா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோனிக். இந்த கோனிக் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் வேணும், இல்லைனா 2 பாயிண்ட் வேணும். 2 பாயிண்ட் வேணும். ஓகே, இப்போ கோனிக் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் வேணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு பாயிண்ட் எப்படி ட்ரா பண்ணுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த்து பாயிண்ட். என்ன நடக்குது அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு நான் ஒரு லைனும் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் லைன் செலக்ட் பண்ணாலும் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பாயிண்ட்டையும் ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த 2 லைனுக்கு உள்ள உங்களுக்கு என்னென்னா இந்த டேஞ்செண்ட்டாக கோனிக் மாதிரி ஷேப் வரும். இப்போ பாருங்கள் ரெட் கலரில் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபார்ம் ஆகாது. இப்போ இன் பிட்வீனில் உங்களுக்கு என்ன வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோனிக் வந்து ஃபார்ம் ஆகிடும். இதுதான் என்னென்னா கோனிக். அடுத்து வந்து பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா 1 2 4 5 டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு கிளிக் பாயிண்ட் உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கமாண்ட் வந்து ஒன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 1 டைம் தான் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கமாண்ட் வந்து எக்ஸிட் ஆகிடும். இப்போ அதே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள்.
பாயிண்ட் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள்ஸாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். சரி, மல்டிபிள்ஸாக உங்களுக்கு பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மல்டிபிள்ஸ் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் லைனுக்கு இது சொல்ல மாட்டேன். லைனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கமாண்ட் வந்து எக்ஸிட் ஆகவே ஆகாது, கண்டினியூஸாக நீங்கள் ட்ராப் பண்ணலாம் செக்மெண்ட்டை. இப்போ ஒரு லைன் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கமாண்ட் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ பாயிண்ட்டை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் யூசிங் பாயிண்டிங் சிஸ்டம். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு அதே மாதிரி தான் எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக 10 கொடுத்தேன், உங்களுக்கு பாயிண்ட் ஃபார்ம் இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பாயிண்ட். இப்போ போயிட்டு இப்போ ஒரு லைன் இருக்குது. இப்போ ஒரு லைன் வந்து ஒரு 100 ட்ரா பண்ணுறேன்னு. இப்போ லைன் வந்து 100 mm இருக்குது. ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பாயிண்ட் போயிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த லைன் வந்து எவ்வளோவா எனக்கு டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னாலும் 10 தான் உங்களுக்கு 10 பாயிண்ட், இல்லை எனக்கு 5 போதும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 mm உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 இருக்கும். இப்போ இங்கேருந்து ஒவ்வொன்றுக்கும் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 16.667 இருக்கும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு என்னென்னா பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் பாயிண்ட். இன்டர்செக்ஷன் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் பாயிண்ட்டு. எங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியாலாம் உங்களுக்கு நிறைய இடத்துல பாயிண்ட் யூஸ் பண்ணும். ஜஸ்ட் 2 லைன் செலக்ட் பண்ணி எனக்கு பாயிண்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா எனக்கு இங்கே பாயிண்ட் ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட். ஓகே, ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட்னா உங்களுக்கு அதுக்கு டிஃபால்ட்டு ஒரு பாயிண்ட் வேணும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக எனக்கு ப்ரொஜெக்ட் ஆகி இந்த லைனில் வேணும், இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பேரலாக இந்த லைனில் எனக்கு ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட். ஜஸ்ட் இந்த லைன் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்னா அந்த பாயிண்ட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். தெரியுதுங்களா? பாருங்கள், உங்களுக்கு என்னென்னா இப்படி அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். இதுதான் என்னென்னா ப்ரொஜெக்ஷன் பாயிண்ட். ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்தது ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இவ்வளோ தான் நமக்கு என்னென்னா ப்ரொஃபைல் கமெண்ட்ஸ். ஓகே, பை பை, see you. நம்ம அடுத்த வீடியோவில் ப்ரொஃபைல் கமெண்ட்ஸ் பார்க்கலாம்.